ஒரு மனுஷன் அமைதியா இருந்தா அவன் தாழ்மையா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க. ஏன்னா அமைதின்றது தாழ்மையினாலையும் வரும், பெருமைனாலையும் வரும். ஏன்னா இந்த எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்களேன். ஒரு சபையில போதகர் பேசிக்கிட்டு இருக்கும் போதோ, போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதோ, இல்லனா போதகர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதோ ஒரு மனுஷன் எப்போ அமைதியா இருப்பான்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, நான் கத்துக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் நினைச்சான் அப்படின்னா அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்றத அவன் உணர்ந்திருக்கிறான். அப்படியே அந்த மனுஷனுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட அவன் வெளியில காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் தன்னை தாழ்த்தணும் அப்படின்ட்டு விரும்புறான். இது தாழ்மை. ஆனா இதுவே இன்னொரு வகையான அமைதி இருக்கு. அதுதாங்க ரொம்ப மோசமான அமைதி. அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுடைய மூளை வீங்கி இருக்கும். எந்த அளவுக்கு அவனுக்குள்ள பெருமை இருக்கும் அப்படின்னா, நான் எதுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சரி ஏதோ உட்கார சொல்றாங்களே அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இல்லனா நான் எதுக்கு இவங்க கிட்ட இந்த விஷயத்தை பேசணும், எதுக்கு நான் இவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அமைதியாவே இருப்பான். அவனுக்குள்ள தாழ்மை இல்லைங்க, அவனுக்குள்ள பெருமை இருக்கு. யாராவது வந்து அந்த மனுஷனை கரெக்ட் பண்ணா கூட அவன் அமைதியா இருப்பான். ஏன்? அவனுடைய மைண்ட்ல அவன் ரைட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனால அவன் எதுவுமே பேச மாட்டான். எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு பெருமையில தான் போயிட்டே இருப்பான். இதை விட பெரிய ஆபத்து அவனுக்கு என்ன தெரியுமா? அவனுடைய இருதயத்துல ஆண்டவர் ஒரு நாள் இந்த மனுஷனை நியாயம் தீர்ப்பாரு, ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பாரு, ஆண்டவர் தான் நீதி உள்ளவர், ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா உண்மையாவே மிஸ்டேக் அவன் மேலதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இருக்காருப்பா, ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் எல்லாரையுமே நியாயம் தீர்ப்பாரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு போலி நம்பிக்கை வச்சிட்டு இருப்பான். அது கடைசியில அவனுக்கு தான் அது ஆபத்தா முடியும். அந்த மனுஷன் வெளியில சாந்தமா இருப்பான், எவ்வளவு தாழ்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அவனுக்குள்ள பெருமை பொங்கி எழும்பும். அதனாலதான் அவன் அமைதியா இருக்கிறான். சில நேரத்துல நாம கூட அமைதியா இருப்போம். ஏன்? மக்கள்ல என்ன பார்த்துட்டு பா இவன் எவ்வளவு அமைதியா இருக்கிறான்ல, எவ்வளவு தாழ்மையா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதுக்காக. ஆனா இல்லங்க, நம்மளோட இருதயம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம பெருமையினால அமைதியா இருக்கிறோமா, இல்லனா ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தாழ்மையா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறோமா? இதை ஆண்டவர் தவிர்த்து வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.